ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சீனி ரிவ்யூ. இப்போ நம்ம விஜய் சேதுபதி, யோகி பாபு போன்றவங்க நடித்து ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் எஸ். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இயக்குனர் ஆறுமுககுமார் இயக்கி தயாரித்து மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி நடிச்சிருக்கு இந்த படம் தான் தியேட்டரில் வந்திருக்கு. இந்த படத்தில் ருக்மிணி வசந்த் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. மேலும் பப்ளு, கேஜிஎஃப், அவினாஷ், திவ்யா பிள்ளை ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, தனது பழைய அடையாளத்தை மறைச்சி கொண்டு மலேசியா வரும் விஜய் சேதுபதி, யோகி பாபு அறிமுகம் கிடைக்குது. அவர் மூலம் கல்பனா என்பவருடைய ஹோட்டலில் விஜய் சேதுபதி வேலை கிடைக்க, மறுபக்கம் கதாநாயகி ருக்மணியோட சந்திப்பு ஏற்படுது. மோதலில் தொடங்கும் அவர்கள் அறிமுகம் பின் காதலாக மாறுது. இருவரும் நன்றாக பழகி வரும் நிலையில் ருக்மணி தனது ஸ்டெப்ஃபாதரிடம் இருந்து தான் வீட்டை மீட்டெடுக்க போராடி வராங்க. இதற்கான பல லட்சம் தேவைப்படுது. இந்த சமயத்தில் வில்லன் அவினாஷோட விஜய் சேதுபதி சூதாட்டம் ஆடுறாரு. தொடர்ந்து விஜய் சேதுபதி மட்டுமே ஜெயிக்கிறாரு. இதனால் தோக்கடிக்க சூதாட்டத்தில் ஏமாற்றி ஜெயிக்கிறாரு. இதனால் வில்லன் கிட்ட இருந்து விஜய் சேதுபதி கடனாளியாக ஆகிறாரு. இந்த கடனை ஒரு வாரத்தில் திருப்பி தரலனா கொன்று வந்துட்டு மிரட்டுறாரு. தனக்கும் தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் பணத்தை மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால கொள்ளையடிக்க முடிவு செய்கிறாரு. அதாவது 40 கோடி பணத்தை வங்கிக்கு செல்லும் வேனில் திருடுறாரு. அதன் பின்னாடி என்ன ஆச்சு, அவர்களுடைய பிரச்சனை தீண்டிச்சா இல்லையா, இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்யும் விஜய் சேதுபதி யாருன்றது தான் படத்தோட மீதி கதையை. கதாநாயகன் விஜய் சேதுபதி வழக்கம் போல் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பு செய்கிறார். அதில் எந்த ஒரு குறையும் வைக்கலை. ஆனால் அவருடைய கதாபாத்திரத்தை வடிவமைச்ச விதம் சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். கதாநாயகி ருக்மணி கன்னத்தில் ஸ்டார்ஸ் பிளஸ் எல்கோ படத்தின் மூலம் இளைஞர் மனதில் இடம் பிடித்தார். அதேபோல் இப்படத்திலும் தனது அழகிய நடிப்பை சிறப்பாக செஞ்சிருக்கார். யோகி பாபுவோட நகைச்சுவை பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. அதே படத்திற்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மேலும் திவ்யா பிள்ளை, பப்ளு, அவினாஷ் ஆகியோரோட நடிப்பு நன்றாக இருந்துச்சு. இயக்குனர் ஆறுமுககுமார் கதைகளத்தை உருவாக்கிய விதம் நன்றாக இருந்தாலும் திரைக்கதையில் அதை சுவாரஸ்யமாக ரசிக்கும்படியாகவும் அவர் வழங்கலை. குறிப்பாக முதல் பகுதி திரைக்கதையில் பல இடங்களில் தொய்வு. அதேபோல் கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு இன்னும் வலுவாக இருந்திருக்கலாம். ஆனால் இரண்டாம் பாதியில் வரும் ஆக்ஷன் காட்சி, ப்ரீ கிளைமேக்ஸ் மற்றும் கிளைமேக்ஸ் காட்சி சிறப்பாக இருந்துச்சு. அதற்காக பாராட்டு. மேலும் காதல் காட்சி அழகாக காட்டியிருக்காரு. அதற்கு ஒளிப்பதிவாளர்கள் கரனுக்கு பாராட்டு. பதற்றமான சூழ்நிலையில் விஜய் சேதுபதி ருக்மணியோட தனது காதலை வெளிப்படுத்தும் காட்சி நல்லா இருந்தது. ஜஸ்டின் பிரபாகரின் உருகுது பாடல் ரசிக்கும்படி இருந்தாலும் மற்ற பாடல்கள் யாவும் மனதில் நிற்கவில்லை. சாம்சிஎஸ் பின்னணி இசை ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டலாக இருந்துச்சு. எடிட்டிங் படத்தை பல இடங்களில் காப்பாற்றியிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட நடிப்பு, ருக்மணி வசந்த், பப்ளு நடிப்பு, கிளைமேக்ஸ் காட்சி. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாதி திரைக்கதை தொய்வு, பல இடங்களில் எடுபடாத நகைச்சுவை. மொத்தத்தில் எஸ். விஜய் சேதுபதியின் கரியரில் ஒரு சுமாரான படம்னே சொல்லலாம்.